அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமல் பார்ப்போமா? ஒரு சோதனை அல்லது நாம் ஏதாவது ஒரு பொருள் தொலைச்சிட்டோம் அல்லது மிகப்பெரிய வியாபாரம், தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம். மிகப்பெரிய இழப்புல இருக்கோம். உயிரிழப்பு அல்லது தன்மான இழப்பு அல்லது பொருளாதார இழப்பு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஏதாவது சொல்லுங்க. எனக்கு ஆறுதலாக இருக்கணும். அதே நேரத்துல நான் இழந்ததை மீண்டும் பெறணும். நான் என்ன ஒரு கஷ்டத்துல இருக்கேனோ, அதுல இருந்து வெளிய வந்து எனக்கு ஒரு ராஹாத்து கிடைக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக எளிமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸிபத்தி வ அக்ஃபிக்லி ஹைரன் மின்ஹா. எவர் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட இழப்பின் சமயத்தில், தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தில் சமயத்தில், தனக்கு ஏற்பட்ட பொருளாதார சமயத்தில் அல்லது இழப்பு அல்லது உயிரிழப்பு ஏற்பட்ட நேரத்தில் இன்னா இலாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு பின்னால் இந்த துஆவை ஓதுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு இழந்ததை விட சிறப்பானதை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமில்ல, அவர் இழந்து தவித்த சமயத்தில் என்ன நற்கூலி உண்டோ அந்த நற்கூலியும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸிபத்தி. பொருள்: இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை சோதனையில் நீ எனக்கு கூலியை கொடுப்பாயாக. அக்ஃபிர் அக்ஃபிக்லி ஹைரன் மின்ஹா. நான் இழந்ததை விட சிறந்த பரக்கத்தையும் கொடுப்பாயாக என்று பொருள் உணர்ந்து இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை தருவானாக. ஆமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.